ஓம் ஈஸ்வரா குருதேவ என்றால் நமது உயிர் ஓய் என்று இயக்குது. நம் முதலே இருக்குன்னு சொல்லியிருக்கு. நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் நம் உயிரை குரு. நாம் எண்ணியதெல்லாம் ஓய் என்று பிரணமாக்கி அது ஜீவனமாக மாற்றிக்கொண்டே உள்ளது நம் உடலாக. அதனால இப்போ இது எல்லாம் தெரிந்து விட்டது. எதனால இப்ப அம்மா அப்பா அருளால் மா மகிழ்ச்சி ஈஸ்வராய குருதேவர் அருளால் அகசியன் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகி துரு நட்சத்திரமான அதனின்று வரும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி உங்கள் கண்ணின் நினைவினை துரு நட்சத்திரத்தின்பால் செலுத்தி அதனின்று வரும் பேரொருளை நான் பெற வேண்டும் என்று கண்ணை திறந்தே ஏங்கி தியானம். இப்ப அந்த ஈர்க்கும்போது உங்க கண்ணுல ஒரு கனமான ஈர்க்கும், அந்த நினைச்சு எடுக்கும்போது கண்ணுல கனமான ஒரு உணர்வு தோன்றும். இப்ப கண்ணை மூடுங்க. உங்கள் கண்ணின் நினைவினை உங்கள் புருவ மட்டில் வீட்டிருக்கும் உங்கள் வீரான ஈசனிடம் இணைத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி நினைவெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று புருவ மத்தியில் எண்ணி இயங்கும் போது அதை இந்த பூமியில் பரவி இருப்பதை உயிர் வழி ஈர்க்கும். அப்ப ஈர்க்கும் போது உங்க உயிரில் புருவ மத்தியில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், சிலருக்கு வெளிச்சமாகவும் தெரியும். அது ஈர்க்கும்போது கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைத்து அதை ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களில் உள்ள ஜீவ அணுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரான ஈஸ்வரனை வேண்டிவிட்டு கண்ணின் நினைவினை உங்கள் இரத்த நாணங்களில் செலுத்தி உங்கள் இரத்த நாணங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை இரத்த நாணங்களில் செலுத்தி அந்த இரத்த நாணம் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்களுடைய உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். ஒரு நிமிடம். இப்ப உங்க உடல்ல ஒரு புது உணர்ச்சிகள் தோன்றும். எல்லா அணுக்களுக்கும்
துருவ நட்சத்திரத்தின் உணர்வுபடுவதனால் உங்கள் உடலில் ஒரு புதுவிதமான மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகள் தோன்றும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் பெருங்குடல் சிறுகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்ற கண்ணின் நினைவினை உங்கள் சிறுகுடலையும் பெருகுடலையும் உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. கண்ணின் நினைவினை சிறுகுடலில் பெருகுடலில் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். இப்ப நீங்க சிறுகுடல்ல பார்க்கவில்லை என்றாலும் நீங்கள் நுகர்ந்த உணர்வுகள் அந்த பெருங்குடலும் சிறுகுடலும் அந்த அணுக்கள் பெறும்போது உங்கள் பெருங்குடல்ல புது உணர்ச்சிகள் ஏற்படுவதை உங்களால் உணரலாம். பெருங்குடல் சிறுகுடலை துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். உங்கள் கணையங்களை நினைவு செலுத்தும் போது உங்கள் உடலுக்குள் அந்த கணையங்களில் உள்ள அணுக்கள் பெறும்போது அந்த உணர்ச்சிகள் தெரியும். அதை உங்கள் உடலுக்குள் இயங்குவதை நீங்கள் உணரலாம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்கள் உடலுக்குள் இருக்கும் கல்லீரலும் மண்ணீரலும் துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும். இப்ப அந்த உறுப்புகளில் இந்த உணர்வுகள் அந்த அணுக்கள் பெறுவதை உங்களால் உணர முடியும். சிறிது காலம் இதே மாதிரி செய்த உங்க உறுப்பு உங்க கண்ணுக்கு உணர்வால் தெளிவாக தெரியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும்
எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நிறைவினை நுரையீரல் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. இப்ப அந்த நுரையில் உள்ள சளியோ அதனால ஏற்படும் பலவீனமோ மூச்சு திணறலோ இதெல்லாம் குறையும். ஆஸ்மா போன்ற நோய் எல்லாம் நீங்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுநீரகத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. உங்கள் கண்ணின் நினைவினை உங்கள் இருதயத்தில் செலுத்தி இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் ரெண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்கள் நினைவை கருமணியில் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கருமணியின் நினைவை செலுத்தி ஏங்கி தியானி. அப்ப அந்த கருமணியை இதற்கு முன்னாடி சேர்த்த விஷத்தன்மையை இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதில் படரப்படும் போது கருமணியை சுத்தமாக்கும். இந்த கருமணியில் ஒரு வெளிச்சம் சுத்தி கொண்டே வரும். இப்போது கருமணியின் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை கவர்ந்து கொண்டே இருக்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுதும் படர்ந்து நரம்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. நரம்பு மண்டலத்தில் வாத நீரோ பித்த நீரோ விஷ நீர் இருந்தால் அந்த விஷயங்கள் குறைந்து கைகால் குடைச்சல் இதை போன்று நீங்கி உடல் நலம் பெறும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் எலும்பு மண்டலம் படர்ந்து எங்கள் எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் நெஞ்சு எலும்புக்குள் இருக்கும் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். உங்கள் நெஞ்சில் இருக்கும் எலும்புக்குள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். கண்ணின் நிலவினை உங்கள் தோள்கள் மேல் செலுத்தி அதில் உள்ள அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. அந்த தோளில் உள்ள அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி அது வலுவாகிவிட்டால் உங்கள் விட்ட தீய சக்திகளோ மற்றது உங்கள் அருகில் வராதபடி தடுக்க இது உதவும்.
அகஸ்திய மகர்ஷிகளின் ஒரு சக்தியும் துருவ மகர்ஷிகளின் ஒரு சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தை உடல் முழுதும் படர்ந்து அவர்களது இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல்களில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்பாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. அவர்கள் உடலோடு இல்லை என்றாலும் அவருடைய உணர்வு உங்கள் உடலில் உண்டு. ஆனால் அவர் துயரம் மற்றது எல்லாமே நல்லது எல்லாமே உங்கள் உடலுக்குள் உண்டு. அதனால் அதை தாய் தந்தை அந்த அகஸ்திய மகிழ்ச்சிகளின் ஒரு சக்தியும் துருவ மகிழ்ச்சியின் ஒரு சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்றால் உடல் இருந்தால் அவருக்கும் அவருடைய உணர்வு உடல் இல்லை என்றால் நமக்குள் இருக்கும் தாயின் உணர்வுக்கு சக்தி கிடைக்கும். அகஸ்திய மகர்ஷிகளின் ஒரு சக்தியும் துருவ மகர்ஷிகளின் ஒரு சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் இந்த புதுமனை முழுதும் படர்ந்து இந்த இங்கிருக்கும் பொருள் முழுதும் துருவ நட்சத்திர அகஸ்தியின் அருளும் துருவ மகர்ஷியின் அருளும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்து இங்கே குடிவரும் அனைவரும் அகஸ்திய மகர்ஷிகளின் ஒரு சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் ஒரு சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று இந்த வீட்டில் வளரும் குழந்தைகள் அனைத்தும் அகஸ்திய மகிழ்ச்சிகளின் ஒரு சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் ஒரு சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று உலக ஞானம் பெற்று உலகை காத்திடும் அருஞான குழந்தைகளாக வளர்ந்து வாழ்ந்திட வேண்டும் என்று ஏங்கி தியானி. எல்லோரும் இந்த உணர்வை இங்கே பாய்ச்சுங்க. ஓம் ஈஸ்வரா குருதேவா அகஸ்திய மகர்ஷிகளின் ஒரு சக்தியும் துருவ மகர்ஷிகளின் ஒரு சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் இந்த புதுமனை முழுதும் படர்ந்து இந்த புதுமனையில் இருக்கும் பொருள் முழுதும் படர்ந்து இந்த புதுமனை வரும் அனைவரும் அகஸ்திய மகர்ஷிகளின் அருசக்தி பெற்று துருவ மகர்ஷிகளின் அருசக்தி பெற்று துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று கனியை போன்று சுவையான சொல்லும் செயலும் பெற்று தெய்வீக குணத்தை பெற்று தெய்வீக பண்பை பெற்று தெய்வீக அருளை பெற்று தங்கத்தைப் போல மனம் மங்காத நிலை பெற்று வைரத்தை போன்று சொல்லிலும் செயலிலும் வைரத்தை போல ஜொலித்து வாழ்க்கையிலும் வைரத்தை போல ஜொலித்து மலரைப் போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று மகர்ஷிகளின் அருவட்டத்தில் வாழ்ந்து மனவளம் பெற்று மனவளம் பெற்று அருஞானம் பெற்று அருள் வழி வாழ்ந்து தெளிந்த மனமும் தெளிவான வாழ்க்கையும் பெற்று தொழில் வளம் பெருகி அருஞானம் பெருகி அருள் வழி வாழ்ந்து
செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வளர்ந்திடவும் அருள்வழி வாழ்ந்திடவும் பொறுத்து சிந்தித்து செயல்படும் திறன் பெற்று தெளிந்த மனமும் மகிழ்ந்திடும் உணர்வும் பெற்று மகிழ்வான வாழ்க்கை வாழ்ந்திடும் அருள் சக்தி இந்த வீட்டில் படர்ந்து இங்கு வருவோர் அனைவரும் மலரைப் போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் வாழ்ந்து தெளிவான வாழ்க்கையும் தெளிந்து வாழும் வாழ்க்கையும் தெளிந்து வாழும் வாழ்க்கையும் அருள்வழி வாழ்ந்திடும் அருஞான சக்தி பெற்று அருள்வழி வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த வீட்டில் வளரும் குழந்தைகள் கல்வியின் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் உலக ஞானமும் உலகை காத்திடும் அருஞான குழந்தைகளாக வளர்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த வீட்டில் கருவுறும் குழந்தைகள் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற்று சர்வ பிணிகளும் நீக்கிடும் அருசக்தி பெற்று சர்வ தோஷங்களும் நீக்கிடும் அருசக்தி பெற்று சர்வத்தையும் அறிந்திடும் ஞானத்தின் சக்தி பெற்று உலக ஞானம் பெற்று உலகை காத்திடும் அருஞானியாக உருவாகி இருளை அகற்றி மெய்ப்பொருள் காண செய்யும் அருஞானிகள் இந்த மனையில் உருவாக அருள்வாய் ஈஸ்வரா. மலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் வாழ்ந்திடும் சக்தியும் இந்த மனையில் வளர்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த மனையில் வாழும் மக்கள் அனைவரும் மலரைப் போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று மகிழ்ச்சிகளின் அருவட்டத்தில் வாழ்ந்து தெளிந்த மனமும் மகிழ்ந்திடும் உணர்வு பெற்று வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த மனையில் வாழும் மக்கள் அனைவரும் அன்னதந்தையை கடவுளாக மதித்து தெய்வமாக மதித்து குருவாக மதித்து உயிரை ஈசனாக மதித்து உடலை கோயிலாக மதித்து உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் அனைத்தையும் தெய்வமாக மதித்து தெய்வ வாழ்க்கை வாழ்ந்திடவும் தெளிந்த மனம் பெற்றிடவும் அருள்வழி வாழ்ந்திடவும் அருள் வாழ்க்கை வாழ்ந்திடும் அருள் சக்தி வெற்றிட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த கேசட்டை பத்திரமா வச்சுங்க. புதுமனை நம்ம இல்லைங்களா கூட உணர்ச்சியில பரப்புனா எப்படி இருக்குங்க? நீங்க புரட்டியில பொருளை போட்டு வாசனை போட்டா என்ன ஆகுது? நெடி வருது, எல்லாம் வருது. இது அடக்க நெய்யை ஊற்றி அடைக்க பார்க்கறேன், அப்பவும் அந்த கண் எரிச்சல் காதலிச்சல் வரும். அதெல்லாம் எடுத்து உண்மையான யாகம் இதுதான். இதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்யுங்க, ஒவ்வொரு கல்யாண காரியத்திலும் செய்யுங்க. ஒரு வீட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லை, இதே மாதிரி யாகத்தை உங்க எல்லாரும் சேர்த்து யாகமாக இந்த உணர்வை வளர்த்து இந்த உணர்வை பரப்ப செய்து இந்த குடும்பத்தின் நலமாக வேண்டும் தியான வழி அன்பர்கள் செய்யுங்க. இதை ஞாபகத்தோட்டும் கோயிலில் போனால் நான் முன்ன சொன்ன மாதிரி இதே மாதிரி வணங்கி பழக சொல்லுங்க.
இது ஒரு பழக்கத்துக்கு வந்தா ஞானிகள் காட்டி அருளி நமக்குள்ளும் மற்ற மக்களுக்கும் பெரிய செய்து அவங்களுக்கு நல்வழிப்படுத்தவும் பகமை மாற்றவும் தீவிரவாதத்தை மாற்றவும் அருளி வாழவும் அருள் வாழ்க்கை வாழ்கிற அந்த அருசக்தி பெற செய்ய முடியும். அன்பாக அரவணைத்து அருள்வழியை பெறச் செய்து பண்பாக வாழச் செய்து பண்புடன் வாழும் அருள் சக்தியை நீங்கள் ஊற்றும் நல்ல தேவத்தனை காட்டு.